சகோதயா பள்ளிகள் கூட்டமைப்பின் இக்னிஷியா 2026 அறிவியல் கண்காட்சி. கோயம்புத்தூர் சகோதயா பள்ளிகள் கூட்டமைப்பு சார்பில் பள்ளிகளுக்கு இடையேயான 2 நாள் அறிவியல் கண்காட்சி இக்னிஷியா 2026 KPR கலை அறிவியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் நடைபெற்றது. கண்காட்சியை பிரபல விண்வெளி விஞ்ஞானியும் முன்னாள் இஸ்ரோ இயக்குநருமான பத்மஸ்ரீ மயில்சாமி அண்ணாதுரை தொடங்கி வைத்து மாணவர்களின் அறிவியல் படைப்புகளை பார்வையிட்டு கலந்துரையாடினார். அப்போது பேசிய அவர், மாணவர்கள் தங்களது எதிர்காலத்தை தாங்களே வடிவமைப்பவர்களாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தினார். புதுமையான சிந்தனையே புதிய தீர்வுகளுக்கான திறவுகோல் என்றும், சமூக பிரச்சனைகளுக்கு மாற்று சிந்தனையுடன் தீர்வு காண வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். சந்திராயன் 3 வெற்றியை எடுத்துக்காட்டாக குறிப்பிட்ட அவர், இந்தியாவின் அறிவியல் திறனை உலகமே அறிந்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் கோவையின் அறிவியல் பாரம்பரியத்தை எடுத்துரைத்து டாக்டர் APJ அப்துல் கலாம் மற்றும் GD நாயுடுவின் பங்களிப்புகளை நினைவு கூர்ந்தார். இந்த கண்காட்சியில் 49 பள்ளிகளைச் சேர்ந்த 1300 மாணவர்கள் 391 அறிவியல் படைப்புகளை காட்சிப்படுத்தினர். சுகாதாரம், பேரிடர் மற்றும் காலநிலை மாற்றம், டிஜிட்டல் தொழில்நுட்பம், நிலையான வேளாண்மை மற்றும் உணவு பாதுகாப்பு ஆகிய 4 முக்கிய தலைப்புகளில் படைப்புகள் இடம்பெற்றன. நிகழ்ச்சியை தலைவர் நவமணி, துணைத் தலைவர் ஞான பண்டிதன், பொதுச் செயலாளர் டாக்டர் அரசு பெரியசாமி, இணைச் செயலாளர் C. சாம்சன், கூட்டு செயலாளர் டாக்டர் அபிஷேக் பால் ஜாக்சன், பொருளாளர் லில்லி பிரின்சி ஆகியோர் ஒருங்கிணைத்தனர். மேலும் பாப்பிராய், மதிசெல்வி, சந்திரன், கர்ணபிக்வாரி, பிரேமா சார்லின் உள்ளிட்டோரும் முக்கிய பங்காற்றினர். மாணவர்களின் அறிவியல் ஆர்வத்தையும் புதுமை சிந்தனையும் ஊக்குவிக்கும் சிறந்த தளமாக இக்னிஷியா 2026 அமைந்தது.